ஓசூரில் உதயநிதி ஸ்டாலின் திமுக வேட்பாளர் எஸ்.சி. சத்யாவுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பு. இந்தியாவிலேயே மோடிக்கு ஒரு முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமிதான் என கடும் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ்.சி. சத்யா அவர்களுக்கு ஆதரவு திரட்டி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மத்திகிரி பகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். மத்திகிரி பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாகமான வரவேற்பை அளித்தனர். திரளான மக்கள் கூட்டத்திற்கு இடையே திறந்த வாகனத்தில் நின்றவாறு உதயநிதி ஸ்டாலின் ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்கள்: அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ண ரெட்டியை கடுமையாக விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின், பாலகிருஷ்ண ரெட்டி ஒரு பக்காவான RSS மற்றும் சங்கி கூட்டத்தை சேர்ந்தவர். கடந்த காலங்களில் கலவரத்தை தூண்டிவிட்டு பேருந்துகளை அடித்து நொறுக்கியதற்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு அமைச்சர் மற்றும் MLA பதவிகளை இழந்தவர் அவர். இப்படிப்பட்டவருக்கு மக்கள் மீண்டும் தக்க பாடம் புகட்டி வீட்டில் உட்கார வைக்க வேண்டும். மத்திய பாஜக அரசின் திட்டங்கள் ஓசூர் தொழில்பேட்டையை பாதித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், பாஜக கொண்டு வந்த GST முறையால் ஓசூரில் உள்ள தொழில் வளர்ச்சி முற்றிலும் சிதைந்துவிட்டது. ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க மாநில அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு அதற்கு முட்டுக்கட்டை போட்டு தடுத்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி மீது சாடல். பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை விமர்சித்த அவர், இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான தேர்தல். அதிமுக என்பது பாஜகவின் அடிமை கூட்டம். மோடிக்கு ஒரு முரட்டு அடிமை என்றால் அதை எடப்பாடி பழனிசாமிதான். அதிமுகவிற்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் பாஜகவிற்கு போடும் வாக்காகும். எனவே பாசிச பாஜகவையும் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும் அதிமுகவையும் தமிழ்நாட்டிலிருந்து அடியோடு அகற்ற வேண்டும். மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எஸ்.சி. சத்யாவை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். ஆனா இங்க வந்து பார்த்து உங்களுடைய எழுச்சியில ஒரு வரவேற்பை பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிட்டீங்க. இப்படி பல பணிகளை இந்த ஓசூர் தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துட்டு இன்னைக்கு மீண்டும் உதயசூரிய சின்னத்துல வாக்கு கேட்டு நாங்க வந்திருக்கிறோம். இதையெல்லாம் இன்னும் இந்த திட்டங்கள்லாம் இன்னும் தொடரணும்னா மீண்டும் உதயசூரியன் இந்த ஓசூர் தொகுதியில உதிச்சாகணும். அண்ணன் அவர்கள் எழுத்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் திரு பாலகிருஷ்ண ரெட்டியா, அவரை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். முன்னாள் அமைச்சர், எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு பக்கம் RSS காரர், சங்கி கூட்டம், பிஜேபியோட வளர்ச்சி. ஏற்கனவே இங்க பல கலவரத்தை தூண்டி விட்டு அது பசங்களை எல்லாம் அடிச்சு உடைச்சு இன்னைக்கு பல்வேறு நீதிமன்றத்துல தண்டனை விதிக்கப்பட்டது. அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, MLA பதவி எல்லாத்தையும் இழந்தவர் தான் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அவர் மீண்டும் வராரு. அவர் எப்படி தண்டனை கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். வீட்டுல உட்கார வைக்க வேண்டிய மாதிரி இந்த GST கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை முற்றிலும் தவிர்த்துட்டாங்க. ஒசூர்ல சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறதுக்கு ஒன்றிய நம்முடைய மாநில அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய அரசு அதை தடுக்குது. பாஜக அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கிறாங்க. சென்ற சட்டமன்ற தேர்தல் போது கூட்டணி வச்சு வந்தாங்க. நம்முடைய தலைவர் சொல்றாரு, இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தேர்தல் சொல்றாங்களே. ஏன் இந்த டெல்லி அணியில யார் யார் இருக்கா? அதிமுக அடிமை கூட்டமும் பாஜகவும் இருக்கு. பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் உள்ள விட மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டத்தை கூட்டிட்டு குறுக்கு வழியில தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. அதிமுகவுக்கு நம்ம போடுற ஒரு ஓட்டு விழுற ஒரு வாக்கும் பாஜகவுக்கு விழுற வாக்கு. மீண்டும் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நாம நுழைய விடக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாரு. முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. முரட்டு தொண்டர்கள் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடிக்கு ஒரு முரட்டு அடிமைனா திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அடிமை கூட்டத்தை வச்சு மீண்டும் பாஜக தமிழ்நாட்டுக்குள் நுழைய பாக்குது. நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல என்னைக்கும் ஒன்றிய பாஜகவுக்கு பாசிச கூட்டத்திற்கு தமிழ்நாட்டுல நிச்சயம் இடம் கிடையாது. அதனால அவங்களோட சேர்த்து அதிமுகவையும் தமிழ்நாட்டிலிருந்து நிராகரிப்போம்.